ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சரோஜினி தினேஷ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு 2D கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் பேர் ஜாம்பி கேச்சர்ஸ். கண்ணா, ஜாம்பி நம்மளை துரத்தி நாம் பயந்து ஓடி பார்த்துருக்கேன். ஆனால் நாம் ஜாம்பியை துரத்தி ஜாம்பி பயந்து ஓடி பார்த்துருக்கியா? இதில் பார்ப்பீங்க. இதோட கான்செப்டே என்னென்னா, நம்ம ஜாம்பியை பிடிச்சி ஜூஸ் புழிஞ்சு அதை விற்க போகிறோம். இது கேட்குறப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுதான் இந்த கேமோட கான்செப்டு. மொத்தத்தில் நாம் ஜாம்பி ஹண்டர் மாதிரி நம்மளை பார்த்து ஜாம்பிலாம் தெரிச்சு ஓடும். சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க நாம் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வளவல பேசாமல் நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். நாம் பிளானட் எர்த்தில் நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஜூஸ் திட்டுவோம். அந்த பச்சை மண்டியில் நாம் ஜூஸ் வச்சு என்ன பண்ணலான்னா, ஏச்சிட்டி இது நம்மளோட இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் பிஸ்னஸ் நல்லாவே ஓடுது. ஹாட் கேக்ஸ் மாதிரி போகுது. இப்படியே போனால் நாம் நல்ல லாபத்தை சம்பாதிக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? புது கடை வைக்க போகிறோம், அதுக்கு புது இன்க்ரீடியன்ஸ் தேவை. கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்காக எது நல்லா ஜாலியாக இருக்க போகுது, நீயே சொல்லு. கோடிக்கணக்கான இதோட எது போகும்? மில்லியன் கணக்கில் ஃப்ரெஷ்ஷான ஜூஸை நம்மளால் டெய்லி விற்க முடியும். அதை விட எது நல்லா இருக்கும்? அதுக்கு ரா மெட்டீரியல்லாம் நம்ம போய் கண்டுபிடிக்கலாமா? சொல்லு, கண்டுபிடிக்கலாமா? ஓகே, நாம் கேம் இப்போ ஆரம்பிக்குது. இப்போ நாம் இந்த வண்டியிலேருந்து குதிப்போம். இப்போ ஒரு டம்மியை தான் சுட போகிறோம். அன்புடன் வரவேற்கிறேன். டம்மியை வச்சு முதல்ல நீ ஜாம்பியை கேட்ச் பண்ணுறது பழகு. ஆரம்பிக்கலாமா? ஓகே, வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதான். இங்கே வர சொல்கிறாங்க ஜம்ப்பு டுட்டோரியல் தான். டம்மியை வச்சா இந்த மாதிரி பலூன் மாதிரி போயிடும். நார்மலாக பர்பிள் கலரான பலூன் இருக்கும். இது வந்து ஈஸ்டர் அப்டேட். நல்ல வேலை செஞ்சேன். நம்ம சொல்கிற மீட்டே ஜாம்பி தான். ஈஸ்டர் அப்டேட் நல்லா தான் இருக்குமா பார்ப்போம். கரெக்டாக ஈஸ்டர் அப்போ நம்ம ஜம்ப்பு. உங்ககிட்ட இருக்கிற மூளையை வச்சு அந்த சாம்பியை வெளியே கொண்டு வா. அதெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மூளை தான் ரொம்ப பிடிக்காதோட சாப்பாடே மூளை தான். ஓகே, வேட்டையை தொடங்குடா கைப்புள்ள. ஓகே, இங்கே தான் இருக்குது ஒரு ஜாம்பி. இங்கே மூளையை போட்டு என்ன பண்ணணும்னா, ஓடி போய் கொஞ்சம் தூரமாக போயிடணும். 2 வழி காமிக்க, 2ல் எங்கே வேணாலும் போகலாம். மேக்ஸிமம் காட்டை தாண்டி இருக்கிற வழியை தான் நாங்கள் போகிறதுக்கு எப்போவுமே சூஸ் பண்ணோம். இந்த வழியாக போயிடணும். இந்த தடவை ரைட்டு. ஈஸ்டரோட முட்டை தொப்பியோடு வந்திருக்கான். நம்ம பக்கத்தில் இன்னொன்று வைங்க, இவன் அடிப்பான். இவன் ஒருத்தன், இவனுக்கு அடுத்ததான் இன்னொருத்தன் வருவான். அவன் பக்கத்தில் போனால் மட்டும்தான் அடிச்சுட்டு ஓடிடுவானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு நாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். எப்போவுமே எவ்வளோ ஜாம்பி இருக்கோ அவ்வளோ பிரெயினை போடுறது நல்லது. அது இப்போதைக்கு யூஸ் இல்லை, ஆனால் பர்பிள் ஜாம்பின்னு ஒருத்தன் வருவான், அப்புறம் தான் யூஸ். நல்லா வேட்டையாகும். சரி, திருப்பி சிப்புக்கு வா. நாம் போய் இந்த ஜாம்பியை ஜூஸ் போட்டு வைக்கலாம். 3 ஜாம்பீஸ். ஓகே, 3க்கு ஒரு ப்ளூட்டோனியம். ஏற்கனவே 10 இருந்தது, இப்போ 1. நல்லாவே நீ சாம்பியை வேட்டையாடுனா உண்மையான வேலையை இங்கே தான் ஆரம்பிக்கலாமா? ஜூஸை புளியறதுக்கான வேலையை ஆரம்பிப்போமா? ரொம்ப ஜூஸியாக இருக்க போகுது. ஆரம்பிக்கலாமா? இங்கே தான் மழையாஜம் நடக்குது. எல்லாத்தையும் ஜூஸ் போட்டு முடிச்சுது. ஆரம்பிக்கலாமா? ஏஜே 3 ஜாம்பிஸை இந்த ஸ்குவிசோமேட்டிக்குள்ளே போடு. அதுக்கப்புறம் ஜூஸை நீ எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. ஓகே, ஒன்றும் படுத்தப்படாத, நீ டைம் எடுத்துக்கோ. ஓகே, இங்கே 3 ஜாம்பீஸை போட்டுடலாம். இப்போ 1 நிமிஷத்தில் 10 ஜூஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு ஜூஸோட 5 காசு, ஒரு ஜூஸோட விலை. இப்போ அந்த ஜூஸ் வருது, நம்ம விற்கிறோம். ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஜெட் பேக்கும் ப்ளூட்டோனியமும் கிடச்சிருக்கு 2. இது ஒரு நல்ல ஆரம்பம் தான்.
இது ரொம்ப நல்லா ஆகணும்னா இப்போ நம்ம நிறைய டெக்னாலஜி வாங்கணும், அதாவது வெப்பன்ஸ், ஜெட் பேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும். அப்போ தான் நிறைய ஜாம்பிஸை ஈஸியாக வளர்த்துக்க முடியும். இப்போ நீ சம்பாதிச்ச காசை வச்சு ஒரு ஜெட் பேக்கை வாங்கு. ஜெட் பேக் இருந்தால் தான் ஜாம்பிஸோட வேகமாக நம்மளால் செயல்பட முடியும். ஓகே, சாப்பை தொட்டாச்சு. எக்யூப்மெண்ட்ஸ்குள்ளே போய் ஜெட் பேக் 50 காசு வாங்கியாச்சு. ஓகே, இன்னொரு லெவலப், இன்னொரு ட்ரோனும் அப்புறம் ப்ளூட்டேனியம் கிடச்சிருச்சு. ஒரு நல்ல சப்ளை ஜாம்பிஸை கண்டுபிடி. நம்ம பிஸ்னஸ் ராக்கெட் மாதிரி வானத்தை தாண்டி போயிட்டுருக்கு. நம்ம பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணி ஆகும். நான் நம்ம ட்ரோனை ப்ரோக்ராம் பண்ணிட்டேன், நிறைய ஜாம்பிஸ் எங்கெல்லாம் கிடைக்குங்கிறத அதை கண்டுபிடிக்கிற மாதிரி. சரி, போய் செக் பண்ணுவோமா? Come on buddy, AJ, come on. இதுதான் அந்த மேப். எங்கே தான் ட்ரோன்ஸ் வந்து ஜாம்பிஸை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்லுவோம். அங்கே போய் நீ ஜாம்பிஸ் எடுத்துக்கலாம். சொல்கிறது புரியுதா? நம்ம ஜாம்பிஸை பிடிக்க டைம் ஆயிடுச்சு. ஒன்று டச் பண்ணி ஜாம்பிஸை கேட்ச் பண்ணுறதுக்கு ஆரம்பி. ஓகே, டச் பண்ணியாச்சு. கேட்ச் ஜாம்பிஸ் கொடுத்தாச்சு. இந்த ரெண்டுமே புதுசாக இருக்கே. ஈஸ்டர் அப்டேட்டில் வந்துருச்சா இல்லை பர்மனெண்ட்டாக இருக்கான்னு தெரில. ஏற்கனவே இந்த கேம் விளையாண்டுருக்கேன், நான் இது இப்போ தான் பார்க்குறேன் நான். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இது இந்த ஜாம்பி எங்கள் பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே போனால் ஜாம்பி செஸ் ஆகிடும். அதனால் நம்ம எது பக்கத்தில் எங்கே காடு இருக்கோ அந்த வழியாக தான் நாம் போய் நிற்கணும். அப்போ தான் ஆப்போசிட் சைடாக ஜாம்பி ஓடுவானுங்க, பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா லோட் பண்ணி வச்சுக்கிட்டா இன்னும் பவர்ஃபுல்லாக நம்மளால் ஜாம்பிஸை பிடிக்க முடியும். அட்ரா சாபு செத்தாப்பாங்க. இங்கே 3 லோட் பண்ண ஒரே அடியில் எல்லாரையும் பிடிக்கிற பாருங்கடா. சே, ஒருத்தன் தான் மிஸ். சே, ஒருத்தனாக பிடிச்சிட்ருக்கேங்க. இப்போ பக்கத்தில் போனியே ஏன்டா அடிக்கலைன்னு கேட்டிங்கன்னா, அது வெளியே மிதித்த உடனே அவனுக்கு பக்கத்தில் போனால் தான் அடிப்பானுங்க. அது வரைக்கும் நான் அவனுங்க ஜுஜுபி தான், அதுக்கப்புறம் அவனுங்க ஜுஜுபி தான். வாய் குளருதே. எனக்கு உன்னோட வேலை மேலே நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. நல்ல வேலை செய்ய. என்னோட கடைசி பிஸ்னஸை விட இந்த வேலை நல்லா தான் போகுது படி. அதாவது சிட்டி நல்லா தான் போகுது. ஆமாம், நம்ம இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த பிஸ்னஸை கொண்டு போகலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் நிறைய மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணினா அது நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ப்ரோ. கம்ப்ளீட் பண்ண ரெடியா? ஓகே, மிஷின்ஸு இந்த ஜாம்பிஸை போட்டு ஜூஸை வைக்க சொல்லுது. ஓகே, ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு ரைடு போயிட்டு வந்துருவோம். ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்வாம்ப்பு, அடுத்து பீச்சு. ஓகே, ஃபோர்ஸ் ஃபீல்டு. ஓகே, இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு வந்து ஜாம்பி ஸ்டாப் பண்ணணுன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் வாங்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு நெட் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் ட்ராப்பு லேட்டாக தான் வரும். ஓகே, கேம்குள்ளே போகலாம். பரடா அடடா மலடா காசா பணமா நிறைய மூளையை போட்டுவிட்டு போவோம். நம்மளால் மேக்ஸிமம் 3 மூளையை தான் போட முடியும். வைக்கிறாடா, கரெக்டாக நடுவில் தான் குடிப்பியாடா. அது எஸ் ஆகலான்னு நினச்சா விட்டுருவேண்ணா. நம்மளால் மேக்ஸிமம் 3 மூலையை தான் போட முடியும். அதுக்கு மேலே போட்டால் டிஸப்பியர் ஆகிடும். 2 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. டபுள் கேட்ச். எஸ், இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன். ப்ளூட்டோனியம் அன்லிமிட்டாக கிடைக்கும். ஓகே, லெவலாக புது ஜாம்பி அன்லாக் ஆகிட்டான். ஓகே, ஆடு ஈஸ்டர் அப்டேட்டுன்னு சொன்னோன்னு ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் காமிக்குது. ஓகே, 9 days 8 hours. கீழே போ. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு இது எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ண சொல்லுது. அப்கிரேட் பண்ணிடலாம். இதை வாங்க சொல்லுது, வாங்கிடலாம். ஓகே, புது வைஃபை நல்லா ரேடியோ ஆக்டிவிட்டி மாதிரி ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது இந்த ஜூஸ் மேக்கரை பார்த்தா. இது உன் வயிற்றுக்குள்ள உன்னோட லஞ்சை மைக்ரோவேவிங் பண்ணுறத விட ரொம்ப டேஞ்சரஸ்லாம் இல்லை.
அதை விட்டு நீங்கள் ரேடியோ ஆக்டிவ்னு அதை வந்து விடாத. ஓகே ஜாம்பிஸை போடுவோம். லெவல் அப். ஓகே ஜூஸ் அப்கிரேட் பண்ணலாமாமா. ஏஜே இப்போ நீ அப்போ ஜூஸ் அப்கிரேட் பண்ணணும். அது இன்னொரு நிறைய ஜூஸ் நமக்கு வீட்டில் நிறைய காசும் கிடைக்கும். நீ இதை இப்போ பண்ண போறியா? பண்ணிடாதீங்க டேக்கல்லோ. ஓகே அப்கிரேடு பண்ண சொல்லிடுறான் அந்த சித்தி மண்டையை. ஓகே டச் பண்ணுறான் சொல்கிறான், டச் பண்ணிடலாம். ஓகே அப்கிரேட் ஆகிடுச்சு. இன்னொரு அப்கிரேடு போகிறதுக்கு காசு இல்லை. சட் அப்கிரேடு பண்ணிட்டேன்டா. அப்கிரேடு பண்ணிட்டேன்டா. ஓகே நீ ஜூஸ் தான் போடணும். நெக்ஸ்ட்டு கிளைம் டெய்லி ரிவார்டா புதுசாக இருக்கே. ஓகே நெக்ஸ்ட்டு ரைடுக்கு போகலாம். ஃப்ரீ ஜாம்பிஸில் எனக்கு வேணாம்ப்பா, நான் உழைச்சி தான்ப்பா சாப்பிடுவேன். பாய்சன் பிரெயின் இதை போட்டால் ஜாம்பிஸ்லாம் மயங்கிருமா? ஓகே ஓகே போகலாம். ரைட் வாடா வாடா பையா என் வாயே வந்து போயா அடங்கோ போன் தான். நெக்ஸ்ட்டு ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்கலாமா வேணாமா? இந்த சைடு தான் காடு பக்கமாக இருக்கும். என்னடா ப்ளூ ஜாம்பிங்க இந்த கேட்டப்பில் வந்திருக்கீங்க? டபுள் கேட்ச் ஜம்ப்பு. மிஸ் ஆகிட்டான். இந்த ஈஸ்டர் அப்டேட் முடிகிற வரைக்கும் இவனுங்களாம் விதவிதமாக கெட்டப்பில் வருவானுங்க போலையே. சிக்கிக்கிட்டான். ஓகே நெக்ஸ்ட்டு ஜாம்பியை போய் பார்ப்போம். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். மேலே காமிக்குது பாருங்க. அடே ஜம்ப் பண்ணுறான். ஓகே செத்தான் பயப்புள்ள. செத்தான் ஜெயகர். அது சக் ஒன்று இந்த பால்காரன் ஜாம்பியை ஜூஸ் போட்டு விற்க போகிறேன். ஆடு பார்க்கணுமா? போங்கடா. ஓகே ஜூஸ் போடலாமா? எதுக்குடா அதையவே டச் பண்ண சொல்கிறீங்க? நெக்ஸ்ட்டு இன்னொரு ரைடுக்கு போயிடலாம். இந்த வவ்வால்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா? ஸோ டேஞ்சரஸ். இந்த வவ்வாலும் பாம்பும் ஒன்று இங்கே சுற்றிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே போய் அடித்தா இந்த மாதிரி தான் தலை சுற்றி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஸ்டன் பண்ணி விட்ரும். அது மட்டும் நம்ம அடிக்கல, ஜாம்பியை துரத்தும் போது நம்மளை வந்து சம்பவம் செய்யும். அடங்கு ஆடுறான். அடித்த காயின்ஸும் கிடைக்கும் தான். நாம் காயின்ஸ் பற்றலைன்னா கூட இவனை வேட்டையாடி சம்பவிச்சுக்கலாம். ஆர்மர் போட்டு வந்தால் விட்ருவோண்ணா. நார்மலாக நம்ம இதை ஒரு தடவை அடித்தா ஒரு டேமேஜ் தான் விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுவே இப்படி இழுத்து பிடிச்சி அடித்தா 2 ட்ரிபிள் டேமேஜ் விழுகும். அதுதான் இப்போ இருக்க நம்மளோட பவர். இன்னும் அப்கிரேட் பண்ணால் நான் 5 டேமேஜ் ஒரே அடியில் விழுகிற மாதிரி கூட அப்கிரேட் பண்ண முடியும். அதுக்கு இன்னும் டெவலப் ஆகணும் நான். ஓகே நெக்ஸ்ட்டு வேலையை முடிச்சிடலாமா? சாவுங்கடா. மிஸ் ஆகிட்டேன். சாப்பிடா. இப்போ நீ நிஜமாலுமே செத்தாடா. அடங்கு ஒரு அடி தான் பட்டிருக்கு. சாவு அடங்கு. எஸ்கேப் ஆக போகிறான். சாவு ஒவ்வொ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நிறைய ஜாம்பியை மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இந்த இடத்தையும் முடிச்சிடலாம். வாங்கடா வாங்க. ஜம்ப் பண்ணிட்டான். நண்பன் போட்ட சோறுன்னு நண்பன் கூட வந்தான். நண்பனை காவு கொடுத்துட்டு எஸ் ஆகிட்டான். ஆனால் இவனும் இப்போ காவு ஆகிட்டான். ஓகே ரேங்க் அப். ராக்கி கேட்சரா. ஓ நாம் என்ன நார்மலான ஜாம்பி கேட்சர்லேருந்து ராக்கி கேட்சருங்கிற ஹை லெவலுக்கு போயிட்டோம். இதுக்கு நாம் ஓகே லெவலப் ஆகிட்டோம். 10 ஜூஸ் விற்றுருச்சு. ஓகே ராக்கி கேட்சருங்கிற ரேங்க் அப்டேட் ஆகிட்டோம். ப்ளூட்டோனியம் கிடச்சிருக்கு. எக்யூப்மெண்ட் தான் நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு, அதாவது வேலை கிடச்சிருக்கு. அப்புறம் ஜூஸ் அப்கிரேட் பண்ண முடியும். இந்த ராக்கி கேட்சருங்கிற இந்த இடத்த போய் பார்க்கலாம். போடா இவனுங்க எல்லாத்தையும் நம்ம சம்பவம் செய்வோம். அங்கே போராட்டக்குன்னு நீ நினச்சிட்டு இருக்க நீ தான் இந்த உலகத்திலே கிறிஸ்டி கேப்சர் இல்லையா? ஆமாம்
அப்படி நினச்சிட்டு தான் இருக்கேன். உனக்கு என்ன, ஏன் கேட்குறேன்? இன்டர்கேலக்டிக் லீக் வந்து எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுக்குது. அதாவது ஒரு ஜாம்பி இருக்கக்கூடிய இடத்துல எல்லா ஜாம்பியும் முடிச்சா அவங்களுக்கு ரிவார்டு வந்து கிடைக்கும். ஆனால் அது திருப்பி பிடிச்சிட்டே இருக்கணும். அதுதான் இதோட கண்டிஷன்ஸு. இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அவங்க அப்படி என்ன கொடுப்பாங்கன்னு நீ சொல்ல வர? அதை நீ முதல்ல சொல்லு, அப்போ தான் நான் இதை செய்வேன். எல்லா தடவையும் நீ ஜாம்பிஸ் எல்லாத்தையும் பிடிக்கும்போது பெர்ஃபெக்ட் ஆன்டி டோக்கன்ஸ் ஒன்று தருவாங்க. அது டோக்கன்ஸ் நீ கலெக்ட் பண்ண உன்னோட ரேங்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், ரேங்க் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். எல்லா டோக்கன்ஸையும் சீக்கிரம் நீ கலெக்ட் பண்ணால் நீ நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். முக்கியமாக ப்ளூட்டோனியம்ஸு, நிறையா காஸ்டியூம்ஸ் கொடுப்பாங்க. அது போக நிறைய வெப்பன்ஸ் கூட சொல்லி கிடைக்கும். என்னால் வெயிட் பண்ண முடியல, சீக்கிரம் இதை ஆரம்பி. நாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு இனி போக வேண்டியிருக்கும். ஓகே, இதை அப்கிரேட் பண்ண சொன்னானுங்க, அப்கிரேட் பண்ணியாச்சு. ஓகே, அதை ஏன்டா சொல்லிகிட்டே இருக்கீங்க? ஓகே, இதில் ஒரு ரிப்பேர் பண்ணியாச்சு. 50 ப்ராடக்ட்ஸ் விற்கணுமா? இது முடிஞ்சாலும் 50 வராதே. சரி, ஒரு ரைடு போக வேண்டிய டைம் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எக்யூப்மெண்ட்டை ஒன்று இதை வாங்கிடலாம். காசு இல்லையா? என்னடா சொல்கிறீங்க? சரி, அதுக்குள்ளே இந்த இதை முடிச்சுட்டு வந்துடலாம். வளையல் இன்னும் தரமாட்டேங்கிறானுங்களே. வண்டேந்தா பால் கோரேன், நான் இப்போ ஸ்மார்ட்டை பற்றி பாட போகிறேன். அந்த மாதிரி வண்டேண்டா ஜாம்பி கேச்ச, ஜாம்பியை பிடிச்சி ஜூஸு போட போகிறேன். சாவு. 2 அடி அவன் கரெக்டாக அவன் மேலே எல்லா அடியும் விழுந்துருச்சு. சாவு. அது யாருக்கிட்ட இந்த பக்கம் போகலாமா? இந்த பக்கமே போ. என்னடா 2 பேரும் சூப்பு போட்டு வந்திருக்கீங்க? அடங்கொப்பந்தாமர் வரல தண்ணியை குடிக்க. ஓடிராத, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நேரம் தப்பிச்சு ஓடி இருப்பான். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 பேர். ஜம்ப்பு, இன்னொரு ஜம்ப்பு. சாக போகிறான். அடங்கு ஒப்பந்தாமர் பண்ண தண்ணியை குடிக்க. சாவுங்கடா. டபுள் கேட்ச். அது ஒரு டோக்கன் கிடச்சிருக்கு. எல்லா சாம்பியும் மிஸ் பண்ணாமல் பிடிச்சனால. வாழ்த்துக்கள், நீ முதல் பர்ஃபெக்ட் ஹேண்ட் டோக்கனை ஜெயிச்சிருக்க. இதே மாதிரி நீ நிறைய ஜெயிக்கணும். சீக்கிரம் நீ ஜெயிப்ப. நீ 4 டோக்கனை ஜெயிய, அதுக்கப்புறம் நீ ஃபஸ்ட்டு ரேங்கப்பா அடைவ. சீக்கிரம் நீ இதை முடிச்சு புரிஞ்சுப்ப. உங்களுக்கெலாம் ஒரு டவுட் இருக்கும், என்னடா இங்கே 10 காமிச்சது இன்னும் 4 கேட்குறானேன்னு. அது என்னென்னா, நாம் ஃபஸ்ட்டே ஒரு இதை முடிச்சிட்டோம். நார்மலாக அந்த ரேங்க் இது காமிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை முடிச்சுட்டு ஒரு ரேங்க் எகிரிட்டோம். அதனால கொஞ்சம் கோடிங் கோளாறுனே வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வழியாக வாங்கியாச்சு பசாமி கிரிசாமு. நெக்ஸ்ட் இன்னும் நாம் நிறையா இதெல்லாம் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. காசு தான் பற்ற மாட்டேங்குது. அடுத்த வீடியோவுக்கு முன்னாடி நான் நிறைய ஆஃப்லைனில் விளையாடி வச்சிட்றேன். 50,000க்கு மேலே நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். 75,000 இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாத அளவுக்கு நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். இதில் கடுப்பு என்னென்னா டைமு தான். முடிஞ்சா நெக்ஸ்ட்டு பச்சை மண்டையன். எவனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு சுத்தியில் தூக்கி நம்மள அடிப்பான். அந்த சுத்தியில் மாட்டினோம், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டன் ஆயிடுவோம். அந்த கேப்பில் எல்லோரும் காட்டுக்குள்ளே ஓடி தப்பிச்சிருவானுங்க. ஸோ சுத்தியல்கிட்ட வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவனை பார்த்தா எனக்கு ஒரே ஒரு பையா, உன்னை பார்த்தா நீ நிறைய ஜாம்பி ட்ரோனை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா பதில் சொல்கிறா. என் பேர் ராகுல் ஸ்பூஃப்மேன். ஐயோ யார்? என் பேர் ராகுல் ஸ்பூஃப்மேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா ட்ரோன்ஸை விற்கிறதுக்கு வந்திருக்கேன். நீ ட்ரோன்ஸை நிறையா யூஸ் பண்ணினா உன்னால் நிறையா ஜாம்பிஸை கேட்ச் பண்ண முடியும். அண்டு அப்புறம் என்கிட்ட நிறைய சீப்பாக ட்ரோன்ஸ் உனக்கு கிடைக்கும். சிட்டி நீ தான் அவன் மேனேஜரா? உன் வாழ்க்கையோட நல்ல டீலை நீ இப்போ முடிச்சிருக்க. உனக்கு தெரியுமா சிட்டி? இதே மாதிரி நீ நிறைய ட்ரோன்ஸ் வாங்கினா நிறைய ஜாம்பிஸ் உங்களால் பிடிக்க முடியும். உங்களுக்கு இன்னும் நிறையா இதில் ரைமிங் வேறு நான் பேசுவேன்டா. உங்களுக்கு நிறையா ஜாம்பிஸ் வச்சுருந்தா எனக்கிட்ட இருந்த நிறையா ட்ரோன்ஸை வாங்குங்க.
புரியுதா? இந்த ட்ரோன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2வது ட்ரோன் இது மூலிமா எங்களால் டபுள் மடங்கு ஜாம்பியை பிடிக்க முடியும். என்னடா சொல்கிறீங்க? நல்லா தான் இருக்கு. ஓகே, நெட் அன்லாக் பண்ணியாச்சு. நெட்டோட பவர் நான் காமிக்கணுமா? சேஞ்ச் வெப்பனுங்கிற ஆப்ஷன் காமிக்குது. அது மூலிமா வெப்பனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதை வச்சு உங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஒருத்தனை பிடிக்கிறக்காகலாம் நெட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பச்சை மண்டையை ஐயோ சுத்தியல் அடிச்சு விட்ருவான். இப்படி தான் ஓடுறா 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 ஓடுறா. ஐயோ வபாலு இதை அடங்கு. எஸ் ஆயிர போகிறான். பாம்பு வேறையா? இவனுங்க வேறு ஸ்டன் பண்ணி விடுவானுங்களே. ஓடிட்டான். ஐயோ முதல் பச்சை மண்டையை நீ விட்டேன். முதல் சாம்பியை நான் விட்டுட்டேன். இந்த பாம்பு வவாலெல்லாம் இனிமேல் நான் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவனுங்களெல்லாம் கொண்டுட்டுறாண்டா கேம் ஆரம்பிப்பேன். அது மூலிமா காசையும் கிடைக்கும் தான். ஓடிட்டேன் அந்த வவால் மண்டையன். அவன் மட்டும் ஜிக்குனா இன்னைக்கு என் கையில் கைமாதான் வவால் கறியாக்கி சாப்பிட்ருவேன். நீங்களோட வந்து மாட்டுங்கடா மண்டையனுங்களா. ஜம்ப்பு. சாவு. செத்த பையன். அது அவனை விட்டு தள்ளிட்டேனே. வெறியேறுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தர் இருக்கான். ஏற்கனவே அவன் ஸ்டன் பண்ணுவான். போகிற வழியில் வவ்வால்கிட்ட ஸ்டன் பண்ணி இன்னும் லேட்டாக போயிட்டேன். ஐயோ இன்னொரு ப்ளூ ஜாம்பி வேறு விட போகிறேன்னு நினைக்கிறேன். விட மாட்டேன். இந்த மாதிரி வலையை போட்டு பிடிச்சிடணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எத்தனை பேராக இருந்தாலும் இந்த வலையை வச்சு பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மணியில் பிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிடலாமோ? சரி பரவாயில்ல, மனசை தேத்திப்போம். ஒருத்தனையாவது பிடிச்சோமே. ஓகே, ஜாம்பிஸை போட்டாச்சு. இதை வாங்க முடியுமா? ஃபஸ்ட் இதை அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. அப்கிரேடு பண்ணிக்கலாம். இது வாங்குறதுக்கு காசு இல்லை. காசு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாம்பிஸை நாம் பிடிச்சிக்கலாம். இந்த ஒரு நெட்டு நாம் செலவு பண்ணால் அது திருப்பி நமக்கு கிடைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால தான் இதை சிக்கனமாக யூஸ் பண்ணணும். அதுதான் நல்லது. ஓகே, வவ்வால்கள் இல்லை. வவ்வாலும் பாம்பு இல்லை. சாவு. எஸ் ஆயிடலான்னு பார்க்க. ஈஸ்டர் கிட்ட போட்டு வந்தால் மட்டும் விட்ருவேண்ணா. பச்சை மாட்டேனுக்கு மட்டும் ஏன் ஈஸ்டர் கிட்ட இல்லை? அடங்க. ஐயோ இப்போ எந்த பக்கம் போகிறது? ஒருத்தனை மிஸ் பண்ண போகிறேன். இவன் வேற. பறந்து போடா. அப்பாலே போ சாத்தானே. மிஸ் பண்ணிட்டேன். 2 ஜாம்பியை ஒரே வீடியோவில், அதுவும் ஃபஸ்ட்டு வீடியோவில் மிஸ் பண்ணியிருக்கேன். வெறியேறுது. சாவு. வெறியேறுது. ஒவ்வொருத்தனா பிடிக்கிறேன். பொறுமையாகவே பிடிப்போம். இறங்க ஒப்பந்தாமர் பண்ணி தண்ணியை குடிக்க. எவ்வளோ தூரம் போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. சாவு. வெறியேர். மிஸ் பண்ணிட்டேன். ஜாம்பிஸை போட்டுருவோம். இது வாங்குற காசு இருக்கா? இன்னும் 10 வேணுமா? ஜாம்பிஸை போடுவோம். காசை எடுப்போம். இன்னொரு 10. இன்னொரு 10. அட ஜூஸை போய் விற்றுடுறா. அப்பாடா 500 கிடச்சிருச்சு. இந்த சூரிய கும்பத்திலேயே இதான் ரொம்ப டிஸ்டிங்யூஸான திங்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொருள்னு நினைக்கிறேன். சிட்டி, நீ என்ன நினைக்கிற? எனக்கும் இது தெரியும். ஆனால் இதுக்கு நிறைய மோட்டர் ஆயில் தேவைப்படும். ஜூஸ் புளியருக்கு எதுக்கிட மோட்டர் ஆயில்? ஒரு வேளை தேவைப்படுமோ? சரி, லெவலப் ஆகிட்டோம். இதை விற்கணும். அப்புறம் ப்ளூட்டோனியம் 2 கிடச்சிருக்கு. வெல்கம் டு வின்னோமேட்டிக். இதில் நீங்கள் ஆட் பார்க்கலாம், இல்லை ப்ளூட்டோனியமே செலவு பண்ணலாம். இதில் உங்களுக்கு எப்படி கிடைக்காம கூட போகலாம். எனக்கு தெரியாது, ஸ்பின்னு தான் இது. என்னை பார்த்தா ஆட் பார்த்து விளையாடுற மாதிரியே தெரியுது. ப்ளூட்டோனியம் உனக்காக நான் செலவு பண்ணுவேன்னு நினைக்கிறியா? நான் ட்ரோனை வாங்குறதுக்கு தான் இந்த செலவு பண்ணுவேன். அதுவும் வாங்கிட்டு நான் செலவு பண்ணுவேண்ணா. சரி, ஏதோ ஒன்று. இன்னொரு பச்சை மந்தை என்ன பிடிச்சிருந்தா கிடச்சிருக்குமே. ஹோலி ஷிட். இவனை அப்கிரேடு பண்ணணுமா? சரி, எல்லாத்தையும் போய் முடிச்சுட்டு வருவோம். வெண்ணிலா உன்னை காணே ஆசல் தேடு. ரிலிக்ஸ்லாம் வேறு வாயில் குளருதே.
கடைசி வரைக்கும் போனால் ஜாம்பீஸை பிடிச்சி வரோம். தப்பு பண்ணிட்டேனே, மூளையை தெரியாதனமாக இங்கே போட்டேன். அடைச்சா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிடலாம். அடங்கொப்பம் தாமர் பண்ணல தண்ணியை குடிக்க. என்னடா 4 பேர் ஒன்றா இருக்கீங்க? அது சார். நெக்ஸ்ட்டு அது ஒரு பச்சை மண்டியனா அது கிடைங்கடா. தயவு செஞ்சு ஒரு பச்சை மண்டியை, ஒரே ஒருத்தன். சாகு. 3 பேர் நான் 3 பேர் இருந்தாலே டவுட்டு இருக்கும். இந்த 4 ஐயோ பச்சை மண்டியை. அப்போட பச்சை மண்டியன்னு அவனை முடிச்சிட்டேன். இருந்தாலும் சுற்றியை போட்டு நம்மளை ஸ்டன் பண்ணி விட்டான். அப்போது இன்னொருத்தன் எஸ்ஸாக பார்த்தோம், அவனையும் விடலையே. இன்னொரு டோக்கன் கிடச்சிருச்சு. எஸ் எஸ் எஸ். ப்ளூட்டோனியம் 36 இருக்குது. எனக்கெலாம் இன்னும் வேணாண்டா. பச்சை மண்டியில் போட்டு விட்ருவோம். நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இன்னும் நிறைய மிஷன்ஸ் முடிக்கணும். அதுக்கு காசும் நமக்கு வேணும். அந்த இதை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது வரைக்கும் நான் மிஷின் லெவலில் பார்க்க மாட்டேன். ஆனால் ஆஃப்லைனில் நிறையா விளையாட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இன்னும் எவ்வளோ லெவலில் எவ்வளோ ஜூஸர்ஸ் வாங்க முடியும்னு. இங்கே ஜூஸ் மட்டும்தான் போகணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. கப் கேக் இருக்குது, லாலிபாப் இருக்குது. இப்போ கூட ஒரு ஜெல்லியை கூட நம்ம போட்டோம். அது மட்டும் என்ன, ஐஸ்கிரீம் இருக்குது, பஞ்சு மிட்டாய் இருக்குது. அது என்ன, சாசேஜ் இருக்குது, நிறைய இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பா.